வணக்கம், நான் உங்கள் ஜெரி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம மட்டும் இங்கே தனியாக உட்காந்தா வேலைக்கு ஆகாது. அதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சேர் வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு ஆள் ஸோ நம்ம கெஸ்ட் வந்துட்டாரு. ஸோ இவர்கிட்ட தான் நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறோம். முதல் கேள்வி என்னன்னா, நம்ம 2 பேரும் இன்வால்வ் ஆன எதனா எம்ப்ரேசிங் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? என்னது? ஒரு நிமிஷம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. எப்படி சொல்லு. நம்ம 2 பேரும் ஒரு 9th படிக்கும் போது ஒரு உன் ஆளு வீட்டு சந்து வழியா நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எக்ஸல்ல போயிட்டு இருக்கும் போது ஸ்பீடா போன அந்த சந்து சின்ன சந்து தான். அந்த சந்துல ஸ்பீடா போகும்போது நான் லைட்டா பின்னாடி போய் ஆட்டின உடனே ஒரு கல்லுல இடிச்சு நம்ம 2 பேரும் கீழே விழுந்து கை கால் எல்லாம் தேஞ்சி அந்த பொண்ணு சிரிச்சுன்னு வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அந்த பொண்ணு ஆள்தான். பொண்ணு இருந்துச்சா என்ன? கண்டிப்பா ப்ரோ. சரி, நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்தெல்லாம் வெளியெல்லாம் போயிருப்போம்ல. அப்ப நான் ஒரு ஃபன்னியா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துருப்பேன். அந்த ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லு பாப்போம். ஒரு 2 இன்சிடென்ட் இருக்கு அந்த மாதிரி. ஒண்ணு, இங்க உங்க வீட்ல இருந்து என்ன வீடு, அதாவது நீ நானும் மட்டும் தான் இருந்தோம். எங்க வீட்ல உங்க வீட்ல இருந்து என் வீட்ல விட வரும்போது டவால் டிஷர்ட் போட்டுன்னு யாரு உள்ள போட்டிருந்தியான்னு தெரியல. அதோட வந்த இன்னொன்னு, நம்ம வெளில உங்க ஊருக்கு போயிருந்தோம். சரி, அப்ப குளிச்சுட்டு அந்த வீடியோ கூட இருக்கு. சரி, நம்ம ஸ்கூல் டேஸ்ல நடந்த ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் அப்படி பார்த்தா நிறைய இருக்குது. அதுல ஒரு 2. அதுல 2 ஒன்னு சரி 3 சரி 4 ஒன்னு சொல்றா முதல்ல. என்ன, ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து கிளாஸ்ல நிறைய சம்பவம் நடந்திருக்கு. சம்பவங்கள் அதுல நம்ம கிளாஸ்ல ஸ்டாஃப் இல்லாத போது என்ன இது கலாய்ச்சி அவன் அழுது அதுக்கு ஒரு சண்டை நடந்து. அப்படிலாம் நடந்த கதை அவனா? சரி, புரிஞ்சிச்சு. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. சரி, வேற எதுனா நிறைய நடந்திருக்குமே. நான் தான் 10 நாள்ல ஸ்கூலுக்கு வந்துருக்க மாட்டேன். நான் வராத மாதிரி நிறைய நடந்திருக்கோம். வராத போது இவனை கலாய்க்கிறது. இவன் ஆக்சுவலி நவம்பர் மந்த்ல வரல. அப்பதான் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. இவனுக்கு ஜுரம்னு சொல்லிட்டு வரல. அப்ப ஸ்கூல்ல என்ன ரூமர்னா, இவனுக்கு கொரோனா புது வியாதி இவனு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பயந்துட்டு இருந்தோம். அவ்வளவுதான். 6 கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் போர் அடிக்கிறான். அதனால இவனை மாத்திடுவோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த நபர் வந்திருக்காரு. அந்த நபர்கிட்ட நம்ம சில பல கேள்விகளை சொல்லலாம். யாரு சொன்னா என்ன? சரி, ஸோ நம்ம கூட பெரியவர் உட்காந்துருக்காரு. இப்போ பெரியவருக்கு பெரிய கொஸ்டின் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் இருக்கு. அது எப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது, உன்னோட லவ் லாங்குவேஜ்னா உன் ஆப்போசிட் ஜெண்டர்ல பண்றது நீ எதுக்காண்டி ஃபாலோ ஆவ, அதுதான் கதை. உன்னோட இது வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்னா, நீ பேசுவல்ல, சாரி அவங்க பேசுறாங்க, உன்னோட ஆப்போசிட், அதாவது உன் பார்ட்னர், அவங்க பேசுறதுக்காண்டி நீ விழுறது. இட் மீன்ஸ் பட்டர்ஃப்ளை. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு எப்படின்னா, நீ இந்த மாதிரி இன்னொன்று ப்ரெசென்ட் தராங்கல்ல, கிஃப்ட் அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கல்ல, அதுவும் ஒரு லவ் லாங்குவேஜ். இன்னொன்று டச்சுனா எப்படி சொல்றது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீ பண்ணுவ, அது ஒன்று. 3ஆச்சா? இன்னொன்று தெரியல, எனக்கு தெரியல. நான் அப்பயோ பார்த்தேன், 2-3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தது. இப்ப லவ்ல இல்ல போல, அதனால எதுவும் தெரியல பையனுக்கு. சும்மா சொல்றேன், கமிட்டட் அவன். வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஃபியர்? ஃபியூச்சர்ல அப்படி என்ன பிக்கெஸ்ட் ஃபியர்? இப்போ இருக்கிற மாதிரியே விளையாட்டுத்தனமா அந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, நான் சீரியஸா லைஃபை எடுத்து சீரியஸா நிலைமையில இருந்து பார்க்கணும்னு இருப்பேன். டப்புன்னு அப்படியே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. சீரியஸான ஒரு கொஸ்டின் கேட்கும்போது சீரியஸா ஆன்சர் பண்ணும்போது இந்த மாதிரி சிரிப்பா பண்ணினா அப்படியே தூக்கி வெளியே போட்டுருவேன். சரி, ஓகே.
ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். கொஸ்டின், உன்னோட மறக்க முடியாத மெமரி அதுனா? மறக்க முடியாத மெமரி நம்மளது நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன Okay, வெளியே about போயிருப்போம். us. Us. About us. மறக்க முடியாதுன்னா எப்படி? மெமரிஸ் அபவுட் குட் ஆர் பேட்? ஒரு குட் ஒரு பேட் சொல்லு. குட் வந்து நம்ம நேத்துலாம் சேர்ந்து இருக்கிறது எல்லாமே குட் மெமரிஸ் தான். ஏன்னா அது இப்ப தெரியாது, கொஞ்சம் நாட் கழிச்சு யோசிச்சு எல்லாம் பார்த்தா பிரிஞ்சு எல்லாமே போகும்போது தெரியும். தெரியும். சேடான மூமெண்ட்னா எது சொல்றதுன்னா, சில டைம் எங்களுக்குள்ளே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ பசங்க டெய்லி ஒரு இடத்துக்கு வந்து மீட் பண்ணுறோம். டெய்லி வர இடம் எதுனா உங்களுக்கே தெரியும், நம்ம பையனோட வீட்டுக்கு தான் வருவோம். எல்லாரும் ஜாலியாக இருப்போம். ஆனால் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி ஒன்றா இருக்காது. பசங்க டப்பு டப்புன்னு சேர்ந்துருவோம். பொண்ணுங்க எப்படின்னு எனக்கு தெரில, ஏன்னா நான் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவ்வளோ வச்சுக்கிறது இல்லை. எப்படியோ ஒரு நாள் கல்யாணம் பண்ணுவ. எத்தனை குழந்தை பெத்துப்ப? ஓ, நீ அப்படி வரியா? மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். பண்ணா 2 போதுமா? 2 போதும். ஒரு பெண் ஒரு ஆண். உன்ன மாதிரி என்ன மாதிரியா இல்ல? இல்ல புரியல. அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த வீடியோல உட்கார வச்சா இதுக்கப்புறம் இந்த சம்பளமும் இல்லை, அவனை ஏஞ்சி போயிட்டா வீடியோ. எனக்கு புரியல. நல்லா வேணா போயிட்டு இருக்கு. இல்லடா, இந்த பார்ட்னரும் நீயும் என்ன மாதிரி ஒரு பையன் வேணும், என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இல்ல, பக்கத்து வீட்டு மாதிரி. இட் மீன்ஸ் எப்படின்னா, இந்த மாதிரி பொண்ணு இப்ப என்னோட ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல என் பார்ட்னர், ஆப்போசிட்ல தசன் இருக்கான். இப்ப நம்ம வந்து ஒரு பிள்ளைங்க கேள்வி கேட்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம அதான் இப்ப நம்ம வந்து நம்ம பிள்ளைங்குள்ள நிறைய பேர் இருந்திருப்போம்ல, நிறைய நேரம் வந்திருப்போம். மிட்டாவா இருந்திருப்போம், இசாவா இருந்திருப்போம், அப்பாவெல்லாம் நிறைய டைம் இருந்திருக்கோம்ல. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க கூட இருக்கும் போதே ஒரு புட்டா போட்டிருப்பல, அந்த புட்டா போன்னு சொல்லு. நிறைய புட்டா இவனுக்கு ஒரு ஒரு புட்டா பொண்ணு போடுப்ப. இல்ல, நான் மேக்ஸிமம் ஒரு நாள் ஒரு 100% இருக்குன்னா 70% புட்டாப் தான் அடிப்பேன். அதனால டப்புன்னு கேட்கறதுனால எனக்கு டப்புன்னு வர மாட்டேங்குது. புட்டாப்னா என்ன? கெஜ்ரா டப்புன்னு ஒரு ஸ்வீட் விடு. டப்புன்னு கேட்டா எனக்கு டப்புன்னு ஸ்வீட் அடிக்க தெரியாது. அதான் அடிக்கிறே, சிறப்பான ஸ்வீட் அடிச்சு விட்டாரு. நிறைய லாஸ்டா அடிச்ச ஸ்வீட் என்னன்னா, இவனுங்க கூட இருக்கிறதுக்காண்டி எங்க வீட்டுல போன் வச்சு இந்த மாதிரி நைட் வர முடியாது, பசங்க கூட வெளியே போறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா பசங்க கூட வெளியெல்லாம் போல, இவங்க கூட தான் இருந்தேன். நைட் ஸ்டேல இருந்தேன். எங்க வீட்டுல வந்து போன் அடிச்சு இந்த மாதிரி நான் பசங்க கூட வெளியே போறேன்னு சொன்னா அலோவ் பண்றாங்க, பசங்க வீட்டுல தங்குறேன்னு சொன்னா ஜிலோ பண்றாங்க. அதனால அந்த மாதிரி வீட்டுல ஒரு புட்டா படிச்சுட்டு தான் அப்பப்போ எங்க வீட்டுல தங்குவேன். ஜிலோ. சரி, ஓகே, உனக்காக ஒரு கேள்வி கேட்க. எனக்காக ஒரு கேள்வியா? இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் இது வந்து ஸ்பெஷல் கேள்வி. ஸ்பெஷல். ஓகே, உன்னை வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றானே, ஆஹா, அவனா நீ? அது வந்து நம்ம பசங்களை கூட இருக்கலாம். இது வந்து இல்ல இது வந்து நம்ம பசங்களுக்குள்ளே இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. அது வந்து வீட்டுக்கு வரணுமா வரக்கூடாதா அது வந்து எனக்கே தெரியல. நான் வந்து என் கண் கூட பாத்திருக்கேன், அதனாலதான் இந்த கேள்வி கேட்கறேன். அவங்க இப்ப கூட ஒருத்தன் போன் பண்ணிருப்பான். மாயில் என்ன ஐ அம் சாரி, உன்னை பார்த்ததுல நான் கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆயிட்டேன். கூட இருக்கலாம். உன்னை வந்து அபிஷேக் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்றான். அப்ப நீ என்ன அவன்கிட்ட வந்து எப்படி சொல்லுவ? இட் மீன்ஸ் எப்படின்னா, அவன்கிட்ட டைரக்டா எடுத்து இந்த மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவனுக்கும் அது மனசு கஷ்டமா இருக்கும். நான் வந்து அவனோட டைப் கிடையாது அப்படின்னு அவன்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லணும். ஏன்னா அவன் வந்து வேற ஒரு தேர்ட் பர்சன் இல்லை. எடுத்தோடனே இந்த மாதிரி நான் அவனை ரிஜெக்ட் தான் பண்ணுவேன், கண்டிப்பா ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து கே கிடையாது. நான் ஒரு ஸ்ட்ரெயிட்.
அதனால நான் என்ன பண்ணேன்னா, அவன் என் ஃப்ரெண்டா போனதுனால அவன்கிட்ட பொறுமையா எடுத்துதான் சொல்ல முடியும். தேர்ட் பர்சன்னா எனக்கு இது மாதிரி இருக்க பிடிக்கல. இட் மீன்ஸ் எப்படின்னா, நான் ஸ்ட்ரைட் கே கிடையாது அப்படின்னு டேரக்டா சொல்லிட்டு போயிடலாம். நம்ம ஃப்ரெண்டுன்றதுனால அவன் மனசும் கஷ்டப்படாம அவனுக்கு பொறுமையா எடுத்து புரிய வைக்கணும். அவன் அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல என்ன பண்றானோ அதுக்கு கொஞ்சமா சப்போர்ட் பண்ணும். ரொம்ப சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம வந்து அபிஷேக் வந்து லாஸ்ட் கொஸ்டின் கேட்க போறோம். வெயிட் பண்ணுங்க, நான் இவரை கேட்குறேன். இவரு தான் வந்து அதுல இருந்து கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 8 கொஸ்டின், எனக்கு ஒரு 5 கொஸ்டின், அவருக்கு ஒரு 4 கொஸ்டின், கிட்டத்தட்ட 8 9 கொஸ்டின் கிட்ட கேட்டீங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்போ வந்து நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அடுத்த மாசம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகல, பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீங்க பாஸ்ட்ல ஆல்ரெடி ஒருத்தவங்க லவ் பண்ணீங்க, ஒரு இதுல நினைச்சிருப்பீங்க. அவங்க திரும்பி அவங்க வந்து பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எந்த காரணத்துக்காக வேற ஒரு பையனை லவ் பண்ற அந்த மாதிரிலாம் இல்ல, ஏதோ அவங்களோட சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க திடீர்னு அவங்க உங்களுக்காண்டி சர்ச் பண்ணிருக்காங்க இத்தனை நாள். சரி, திடீர்னு உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்று, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ இப்ப சொன்னா கூட நான் உனக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நோ தான். அவங்கதான் உங்களுக்கு ட்ரூவா இருக்காங்க. ஸோ என்னை நம்பி இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ நான் அவளை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? என்னடா கல்யாண வீடியோ தான் மேபி. கேள்வி கேட்டு என் வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்த என் அபிஷேக் இந்த இடத்த விட்டு நான் தூக்குறேன். எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் தான் எங்க வீட்டுல அடுப்பறியும். இப்ப நம்ம வந்து நம்ம சேனலுக்கு வந்து திரும்பவும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. யாருன்னா நம்ம மணிமாறன். இப்போ நம்ம அவர்கிட்ட வந்து சில பல ஏடகூடமான கேள்வியெல்லாம் கேட்காம ஒரு டீசெண்டான ஒரு நல்ல கேள்வியெல்லாம் கேட்போம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம நிறைய கஷ்டப்படுறோம், இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும், பிபி ஆகும், சுகர் ஆகும், இன்னும் நிறைய இருக்குது, நிறைய ஆகிட்டே இருக்கும். அப்படியே ஆசின்டி அதெல்லாம் வரும். ஸோ அதுலேருந்து நீ எப்படி வந்து வெளியே வரும்? ஒரு 3 வழி. அதுக்காக 3 வழி. இந்த விஷயம் பண்ணால் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம்ப்பா அப்படின்னா. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நான் சும்மா அப்படியே மாடிக்கு போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்துட்டு வந்துடுவேன். 2வது வந்து சும்மா ரீல்ஸ் தள்ளுவேன். 2வது 3வது வந்து அதான் அந்த மாதிரி டைமில் சும்மா நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக அப்படி ஒரு சீரியஸாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுன்றது தேவை தான். என்டர்டெயின்மெண்ட் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தால் தான் தப்பு. அப்பப்போ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் எடுக்கிறது தப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு நல்ல மூவி பார்ப்பேன். ரொம்ப நாளாக ஒரு மூவி பார்க்கணுன்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் ஒன்று வச்சுருப்பேன். இந்த படத்தை டைம் கிடைக்கும் பார்த்துடணும் அப்படின்னு. அந்த படத்தை அப்போ உட்காந்து கிளியராக பார்த்து முடிச்சிருவேன். அப்படி இல்லைன்னா தனியாக போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருவேன். எப்பயுமே முதல் சிரிப்பு இருக்கு, ஆனா சந்தோஷம் இருக்கா? ஸோ நீ வந்து ஒரு விஷயத்துக்காக ஜெல்லஸ் ஆவனா, அது என்ன விஷயமா இருக்கும்? ஜெல்லஸா? இல்லைன்னா ஆயிருப்பல, ஜெல்லஸ் ஆயிருப்ப. ஜெல்லஸ் இப்போ ரீசெண்டாவா? இல்லைங்க, நம்ம அந்த ஜெலஸ் ஆகிற ஹேபிட் அது இல்லை. அது ஜெலஸ்னா மோஸ்ட்டாக எதில் ஆவாங்க? ஒருத்தவங்க நம்மளோட பெருசாக தாண்டி போகும்போது தான் அந்த ஜெலஸ் ஆவாங்க. பட் எனக்கு அந்த ஜெலஸ் ஆகிற ஹேபிட் இல்லை. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜெல்லஸ்லாம் இல்லை, அதுதான் நம்புற மாதிரி இல்லையே. டிசிஷன் எடுத்திருப்ப, அது தப்பாக போயிருக்கான்னு நினச்சிருக்கியா? தப்பாக போயிருக்கு. சில டைம் நம்ம எடுத்த டெசிஷன் வந்து தப்பாகவும் போயிருக்கு. பட் நம்ம ட்ரை பண்ணுறது தப்பே இல்லையே. நம்ம ஒன்று புதுசாக நம்ம வந்து பண்ணணும்னு பண்ணுறோம், பட் அது வந்து ரீச் ஆகலை. அப்போ அது வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணதா அர்த்தம் கிடையாதுல்ல. நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம், அது சக்ஸஸ் ஆகலை, ஓகே, நம்ம அதுலேருந்து ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் இன்னும் நம்ம பெட்டராக பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், அது தப்பாக போகிறது சகஜம் தான். பட் அது மாதிரி கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை என்ன கேட்டீங்கன்னா. ஸோ நம்ம ஸ்கூல் டேஸில் நடந்த ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. நானும் 14 நாள் வந்திருக்கேன். 14 நான் வரும்போது தான் நிறைய நடந்திருக்கு. நான் வராத போது இன்னும் நிறைய நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர்ல வந்து ஸ்கூல் ஃபேனை வளைச்சிலாம் விட்டு அப்பெல்லாம் பண்ணானுங்களா பசங்க. ஸோ அதுல ஏதாவது ஒரு ஃபன்னியா? இந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து நிறைய ஃபன் நடந்திருக்கு. ஒன்னு நம்ம பர்டிகுலரா சொல்ல முடியாது. இந்த லஞ்ச் டைம் முடிஞ்சாலே நம்மளுக்கு ஃபன் தான். அந்த அரபிக் கிளாஸ் போயிட்டு ஃப்ரைடே ஃபுல்லாவே ஃபன் தான். எல்லா நாளுமே ஃபன் தான். கிளாஸ்ல டீச்சர் இல்லனாலே எங்களுக்கு ஃபன் தான்.
பட் ஆனா ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் தான் நான் ஒண்ணு சொல்றேன். இது எங்களுக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு யாருக்கா நடந்திருக்கான்னு தெரியல. ஒரு நாள் என்னாச்சு, ஸ்கூல்ல இல்ல இது, ஒரு நாள் நாங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் ஆடலாம் இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், கிரிக்கெட் ஆடலாம் தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு தெரியல, சொல்லுங்க ஞாபகம் வந்து ஜேம்ஸ் இருந்தானு கூட தெரியல. ஆனா இங்க இருக்க யாராவது இருப்பாங்க, சைக்கிள்ல தான் போகணும். இங்க பக்கத்துல வேலம்மாள் ஸ்கூல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு மாங்காய் மரத்தை ஒண்ணு பார்த்தோம். பார்த்துட்டு அங்க மாங்காய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருந்திருப்போங்க அந்த டைம்ல. அப்பதான் சின்ன பசங்க, ஒரு 4ஆம் கிளாஸ், 4th ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், சரியா தெரியல, அந்த மாதிரி ரொம்ப சின்ன பசங்க. அப்ப வந்து ஒரு இடத்துல மாங்காய் மரத்தை பார்த்துட்டு நம்ம மாங்காய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சைக்கிள் பார்க் பண்ணிட்டு கல்லு கட்டை எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான். அவன் வந்து எங்க ஹைட்டு தான் இருந்தான். அவன் வந்து ரொம்ப பெரிய பையன் இல்ல, சும்மா பார்க்க கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி இருந்தான். ஒரே ஒருத்தன் தான் வந்தான். நாங்க இங்க 9 பேர் இருக்கோம். ஒருத்த வந்துட்டு எங்க கிட்ட என்னன்னா தெரியுமா சொன்னான், ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடா போய் மாங்காய்ச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? மாங்காய் அடிச்சு நான் பாத்துட்டேன், உங்களை போலீஸ்ல போட்டு கொடுக்க போறேன். இப்போ ஒரு போன் பண்ணா வந்து போலீஸ் வந்துரும், உங்களை எங்க ஏரியா கூட்டு போயிட்டு உங்களை நான் வந்து இது பண்ண போறேன் அது பண்ண போறேன் மிரட்டி விட்டான். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இருந்தோம். எங்களை உசேன்லாம் இருப்பான், உசேன்லாம் அழுதுட்டான். ராஜுசேன்லாம் வந்து அந்த இடத்துல அப்படியே ஸ்பாட்ல கண் கலங்கி நிக்கிறான். அவன் கேக்குறான், எங்க கிட்ட இருக்க போன் எல்லாம் கொடுக்கன்றான். போன் எல்லாம் கொடுக்குற நிலைமைக்கு போயிட்டோம். நானு ஜேம்ஸ் எல்லாம் அண்ணா போன் எல்லாம் எங்களுக்கு இல்லைன்னா சைக்கிள் எல்லாம் எங்களுக்கு இல்லைன்னா போனு சைக்கிள் எல்லாம் வாங்குற நிலைமைக்கு போயிட்டோம். எரிக்க போறீங்களா? பரவாயில்ல, நெருப்புல எரிஞ்சு அப்படியே ஜோதியில ஐக்கியமாயி சும்மா ஜோதிகா மாதிரி தக்க சிக்கு ஜிம் சக் சக் சக். ஏய், நீங்க என்னடா 2 கட்டியா கொண்டு வரீங்க? 4 கட்டியா கொண்டு வந்து எரிக்கடா. நீங்க எரிக்கிற மாதிரி வெயில எரிஞ்சு நானே சித்திரம் போலுக்குது. நிலைமைக்கு போயிட்டோம். அப்ப என்னாச்சு, ஒரு போலீஸ் பேட்ரோல் வந்து போச்சு, எங்களை கிராஸ் பண்ணி ஒரு போலீஸ் பேட்ரோல் போச்சு. ராஜேஷன் என்ன பண்ணா, அப்படியே அழுதுகிட்டே வந்து போலீஸ் பேட்ரோல் ஓட்டான். போலீஸ்காரர் உள்ள வந்து டேய் போடா அப்படின்னு அவன் ஓட்டான். அது அன்னைக்கு நடந்த ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட். இன்னைக்கு வரைக்கும் அது ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்பெல்லாம் அந்த ஸ்கூல் டைம்ல ஒரு 10th டைம்லாம் தோணி இருக்கு எங்களுக்கு, சே அப்ப நம்ம எத்தனை பேர் இருந்தோம், ஒரே ஒருத்தன் தானே இருந்தான், அவன் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா, அப்பெல்லாம் யோசிச்சிருக்கோம், ரிக்ரெட்டா ஃபீல் பண்ணிருக்கோம். அது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட். ஞாபகம் இருக்கா? கரெக்டா ஞாபகம் இல்ல. வேற யாரா இருந்தீங்களா? யாருமே இல்லையா? பொருளை வச்சு ஒருத்தர் ஏமாத்திருப்பல, ஏதாவது ஒரு பொருளை வச்சு யாராச்சும் ஏமாத்திருக்கலாம். நம்ம பசங்களை யாராவது ஏமாத்திருக்கேன் அந்த மாதிரி? பொருளை வச்சா என்ன ஏமாத்திருக்கான்டா இன்னொருத்தன் ஸ்கூல் படிக்கும்போது ஆம்னிட்ரிக்ஸா ப்ரோ இப்படி மாத்திட்டு இப்படி அமுக்குனா நம்ம அதுவா மாறுறோடான்னு ஏமாத்துறோம். நம்பிட்டானுங்க. ஆக்சுவலா அது நல்ல இது. நான் ஆக்சுவலா வந்து அப்போ ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தெரியல, அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் நினைக்கிறேன். எல்லாமே சின்ன இதுலங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லங்க. ஆக்சுவலா நான் கடைக்கு போகும்போது ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்போ அதோட ரேட் வந்து 75 ரூபா என்னமோ. எங்க வீட்டுல கேட்டுட்டே இருந்தேன், அவங்களும் ஒரு கட்டத்துல வாங்கி கொடுத்துட்டாங்க, வீட்டுல வாங்கி கொடுத்துட்டாங்க. பட் ஆனா இவங்க கிட்ட வந்து அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி டே என்கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம பண்ணா நம்ம அந்த ஏலியனாவே மாறிடும்டா பென்டன்லன்னு சொல்லிட்டேன். வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நட்சத்திர கக்கூஸ் கூட கட்ட முடியாது. சரி இவனுக்கிட்ட இவனுங்களும் ஒரு நாள் எடுத்துட்டு வாடான்றானுங்க. ஒரு சைடு நானும் அதை வேற வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா, ஒரு நாள் எங்க வீட்டுல எங்க அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க. அது ஒரு நாள் நானும் ஸ்கூல்ல பேக்ல வச்சு மறைச்சு எடுத்துட்டு போயிட்டேன். இவனுக்கிட்ட காட்டினேன், ஸ்கூல் டைம்லயே பேக்ல ஓப்பன் பண்ணி காட்டினேன். டே அப்படி பார்த்தானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம்ல எடுத்துட்டு போயிட்டு அதை ஆன் பண்ணி காட்டினோன்னு மிரண்டானுங்க. பார்த்த உடனே அது வேற பாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரியா இருக்குமா, மிரண்டானுங்க. டேய் மாறி காட்டுறான்றானுங்க. மாற முடியாது. சரி ஓகே டேய் அது அப்படி பண்ணலாம்டா, அப்புறமா மாறும்டா, உண்மையில அழுத்தினா மாறிடும்டா அப்படின்லாம் சொல்லி. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூஸ்ல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா. சும்மா ஃபன் பண்ணேன் அந்த டைம்ல. இவனுங்களாம் நம்பிட்டானுங்க அதெல்லாம். ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம வந்து ஜிம்முக்குலாம் போயிருப்போம். நீயும் என் கூட ஜிம்முக்கு வந்திருந்த, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். என்ன மோட்டிவேஷன்ல ஜிம்முக்கு வந்து சேர்ந்தேன்? ஆக்சுவலா 1.5 வருஷம் இல்ல, 1.5 வருஷம்ன்றது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும்னு சொல்றேன். ஆக்சுவலா அந்த ஜிம்முக்கு வந்து போனது வந்து பாத்தீங்கன்னா, என் கூட பிரகாஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் தான் வந்து ஜிம்முக்கு போலான்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தான். சரி நம்மளும் ஒரு டைம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போனேன். இவங்க எல்லாரையும் பார்த்தேன். ஆக்சுவலா அந்த டைம்ல ரொம்ப நாள் கழிச்சு இவங்க எல்லாரையும் பார்த்தேன். இவங்க எல்லாரும் ஒரு என்ன சொல்றது, கோ இன்சிடென்ட்டா எல்லாரும் வந்து இருந்தானுங்க. அது ஒரு லீவ் டைம்ன்றதுனால இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அந்த ஜிம்ல இருந்தானுங்க. காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. காலையில ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணானுங்க இல்லையா, காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. நல்லா இருக்கீங்களா? நேத்தான் பேசிக்கிருக்கோம். ஜிம் கிளாஸ் போறனால ஜிம்முக்கு போறியா? வாழ்த்துக்கள்றான். என்னடா ஆச்சு? அப்புறம் ஏன் அப்படி இருக்க? இல்ல அது செஸ் கிளாஸ் போட்டேன். சரி, அல்லது கை ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி இப்படி போயிடுச்சு. அப்படியா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸா போச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வேற ஜிம் மாறினா இவனுங்களாம் அப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. நான் இருந்தாலும் ஒரு 6 மந்த் போனேன். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரொம்ப வருஷம், ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் மேலே ஆயிருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்டா போகணும்னு ஒரு ஐடியால தான் இருக்கேன். ஸோ கன்சிஸ்டன்டா போயிட்டு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். 6 பேக்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட் கெயின் பண்ணணும், பல்கிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணலாம். ஃபேமிலி பேக்க கட் பண்றீங்களா இல்ல? இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பல்கிங் பண்ணி கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஷேப் கொண்டு வரணுமா? ஷேப் கொண்டு வரணும்.
இப்போ வந்து ஐயப்பாக்கம் ஷிஃப்ட் ஆயிட்டோம். அங்க வந்து ஒரு ஜிம் பார்த்துருக்கேன். ஸோ சீக்கிரமா அந்த ஜிம்முக்கு போறோம். 6 மந்த்ல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன். டாக் அண்ட் ஜாய்லயே நான் வந்து காட்டுறேன் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்கேன். சட்டப்படாம இருப்பியாடா? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருங்க. இன்னைக்கு இது என்ன மாசம்டா? ஜூன் ஜூன் எண்டு. ஜூன் எண்டு முடியும். ஜான்வரி இந்த டாக் அண்ட் ஜாய் சேனல் இருந்துச்சுன்னா இருக்கும்டா. என்னடா இருந்துச்சு? ஆடியன்ஸ்ல கத்துறாங்க பாரு. ஜான்வரில அப்ப நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறேன். என்னதான் 6 மாசத்துல பண்ணுன்னு காட்டுறேன். சரி, ஓகே. ஆக்சுவலா நானும் வந்து ஜேம்ஸ் ஒரு கேள்வி கேட்கணும்னு தான் நினைச்சேன். இப்போ வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து டாக் அண்ட் ஜாய் கிட்ட வந்திருக்கான். சரிங்களா? சோ இப்போ இந்த டாக் அண்ட் ஜாயோட நின்றுமா இல்ல டாக் அண்ட் ஜாய் தாண்டி அடுத்தடுத்த சேனல்ஸ் போகுமா? உன்னோட ஐடியா எப்படி இருக்கு? எனக்கு வந்து டாக் அண்ட் ஜாயே போதும். ஏன்னா இதுவே வந்து ஃப்ரெண்ட்ஸா எல்லாருமே பண்றது. இத்தனை நாளா இத்தனை வருஷமா வீடியோ போட்டது வந்து என்னோட சேனல், நான் தனியா என்னோட பர்சனலா பண்றது, பசங்க கூட சிரிக்கிறது, விளையாடுறது, வெளியே போறது, அதுதான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ இது வந்து என்னோட சேனல்னு இல்லாம எங்களோட சேனல், பசங்களோட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே சேர்ந்து வச்சிருக்க சேனல். ஸோ இதை வந்து சின்னதா இல்லாம பெருசா கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். கொண்டு போவேன். சரி, ஒரு டெஸ்டிங் பண்ணலாம். டாக் அண்ட் ஜாய் வந்து சக்சஸ் ஆகுமா ஆவாதா? எஸ் ஆர் நோ? ஆகும். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சரி, சக்சஸ் ஆகும். எவ்வளவு பர்சன்டேஜ் உனக்கு நம்பிக்கை இருக்கு? 100% இருக்கு. 100% நம்பிக்கையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேலதான் வச்சிருக்கேன். இல்லைன்னா இந்த சேனல் இல்ல. ஓகே, இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கும் வந்து ஒரு 100% கான்பிடன்ட் இருந்தா போதும், அடிச்சு நோத்திரலாம். சோ டாக் அண்ட் ஜாய்க்கு அட்வான்ஸ் 1 மில்லியன் வாழ்த்துக்கள். ஓகேவா? நன்றி. 1 மில்லியன் அடிப்பதானே? கண்டிப்பா அடிப்போம். கோல்டு ப்ளே பட்டனே போடுறாங்க அன்பாக்சிங். எனக்கு கோல்டு ப்ளே பட்டன் மேல ஆசை இல்ல, சில்வர் ப்ளே பட்டன். ஃபர்ஸ்ட் சில்வர், அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்வளவு அடிச்சாலும் அந்த சில்வர் ப்ளே பட்டன் மாதிரி வராது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 100Kன்றது வந்து ரொம்ப கஷ்டம். 100K மேல வந்து ஈஸியா போகும்னு சொல்லுவாங்க. கஷ்டமாவும் போலாம் சில பேருக்கு. கஷ்டம் ஈஸி அதெல்லாம் வேற. பட் ஃபர்ஸ்ட் 100K வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளவுதான். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா எதுவுமே இல்லை. இப்பயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இந்த வீடியோவே இல்லை. அந்த வீடியோ போடலாம், நல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எல்லாரும் பெல் பட்டனை ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வீடியோக்கு சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸுக்கும், என்னோட ஃபேமிலிக்கும் அண்ட் உங்களுக்கும் நான் என்னோட முக்கியமான என்னோட கேமராமேன், அவரை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். என் வாழ்க்கைக்கு இப்பதான் என்னோட சேனலுக்கு வந்து இப்பதான் ஒரு ஒளியை கொடுத்துருக்கான். ஸோ இன்னும் நிறைய பண்ணணும். ஸோ நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். கேமராமேனை பற்றி வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அது இந்த வீடியோவில் வேணாம். அவன் ரொம்ப ஸ்பெஷலான கேமராமேன். ரொம்ப ஸ்பெஷல். நன்றி. முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்காண்டா இவன். டைம் ஆகுது அவனுக்கு. ஸோ டாக் அண்ட் ஜாயில் எவ்வளோ நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் நண்பர்கள் அனைவருக்கும்